ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 29 சனிக்கிழமை நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போட்டு வைங்க. கண்டிப்பாக பைரவரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாகும். நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமையில் வர்றது கூடுதல் விசேஷம். சனி பகவானுக்கு குருவே இந்த கால பைரவர் தான். உங்களுக்கு சனி பகவானால தோஷம் இருந்துச்சுன்னா, ஏழரை சனி நடந்துச்சுன்னா, அஷ்டமத்து சனி, பாத சனி, இப்படி எந்த சனி பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை விடுபடணும், வாழ்க்கையில் விடுகாலம் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நாளைய தினம் நீங்கள் காலபைரவரை வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பண கஷ்டம், மன கஷ்டம் தீர, காலத்தால் கொடுக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர நாளைய தினம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தண்ணீரில் என்னென்ன பொருட்களை போட்டு வச்சு பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அஷ்டமி வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு உகந்த நேரம் ராகு கால நேரம் தான். அதுவும் தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது உங்களோட கஷ்டங்கள், கவலைகள் தேர்ந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அஷ்டமி. நாளைய தினம் ஜூன் 29 சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு கால நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு பைரவருக்கு நீங்கள் விளக்கு போடலாம். நிறைய பேர் மிளகு தீபம் போடுவாங்க, தேங்காய் தீபம் போடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். ஒருவேளை உங்களால் ராகு கால நேரத்தில் நாளைக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா ஒரு 5:30 மணிக்காவது, மாலை நேரத்தில் ஒரு 5:30 மணிக்கு பைரவருக்கு போய் விளக்கு போடுங்க. ரொம்ப தீர்க்க முடியாத கஷ்டத்தில் சிக்கி இருக்கிறவங்க நாளைக்கு சிரமம் பார்க்காம கண்டிப்பாக ராகுகால் நேரத்தில் பைரவருக்கு விளக்கேற்றி போகும்போது செவ்வரளி பூ வாங்கிட்டு போங்க. அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்களை உங்கள் கையில் வாங்கி கொடுக்கலாம். அது கூடுதல் சிறப்பு. கண்டிப்பாக நாளைய தினம் ராகுகால நேரத்தில் கோவிலில் பூஜை செய்கிறவங்க பைரவ சன்னதியில் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பரிகாரம் வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இது போக நாளைய தினம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்து அதில் அது நிரம்புற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணீரில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யணும். பொதுவாக நிறைய பேர் வீடுகளில் பைரவரை வச்சு வழிபட மாட்டாங்க, கோவிலில் மட்டும்தான் வழிபடுவாங்க. ஏன்னா அவர் காவல் தெய்வம், அவர் வீட்டில் வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பைரவரோட ஃபோட்டோ, புகைப்படம் உங்கள் வீட்டில் இல்லைனாலும் அவரோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு இந்த ஒரு வழிபாடு நடத்துங்க. சின்னதாக கண்ணாடி பவுலில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்களே, அதில் 3 எண்ணிக்கையில் மிளகு, செவ்வரளிப்பூ இருக்கு இல்லையா, அந்த செவ்வரளிப்பூ ஒன்று, அதுக்கப்புறமா சந்தனம் வந்து பொடி சந்தனமாக இருக்கணும். ஒருவேளை கட்டி சந்தனமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பொடியாக மாற்றி அதை தண்ணியில் கலந்துருங்க. தண்ணீரில் கலந்துட்டு அதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த தண்ணீரை பார்த்து சொல்லுங்கள். ஓம் பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட கஷ்டங்கள் தேய்ந்து போகணும்னு வேண்டிக்கோங்க. இந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த தண்ணீர் இரவு முழுக்க உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கட்டும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், கெடுதல்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த தண்ணி உள்வாங்கிக்கும். அதுக்கப்புறமா மறுநாள் அந்த தண்ணீரை கால் படாத இடத்துல விட்டுருங்க. கண்டிப்பாக மறுநாள் காலையில் அதை ஊற்றிடணும். இப்படி செய்யறது மூலயமா, அதுவும் பைரவருக்கு உகந்த தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் செய்யறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஒரு தீர்வை ஏற்படுத்திக்க முடியும். நாளைய தினம் கட்டாயம் தானம் நீங்கள் செய்யணும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் செய்யலாம். அது கூட நீங்கள் காலைல கோவிலுக்கு போகிறீங்கல்ல, கோவிலுக்கு போகும்போது ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கிக்கோங்க. கோவிலில் போய் சாமி கும்பிட்டு திரும்ப வரும்போது கோவிலில் கண்டிப்பாக அங்கே சுற்றி திரியக்கூடிய நாய்களுக்கு உங்கள் கையால் அந்த பிஸ்கட்டை போடுங்க. கண்டிப்பாக நாய் அப்படிங்கிறது பைரவரோட வாகனம். உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாய்களுக்கு அதிகமாக உணவு கொடுக்கலாம். அதுவும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் உங்கள் கையால் நாய்களுக்கு உணவளிக்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமிக்கு இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு தேய்பிரை அஷ்டமிக்குள்ளே ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.